ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன், அடுத்த வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்தபடினாலே தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த ஓய்வு நாளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஓய்வு நாள். இன்றைக்கி நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இது ஒரு ஓய்வு நாள். நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா, எது ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு விதமான உபதேசக்காரங்க இருக்கிறாங்க, 7ஆம் நாள்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க. வந்து சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கள்ள உபதேசம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் பைபிளில் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஆதாமியிலிருந்து, நல்ல கவனிங்க, ஆதாமியிலிருந்து மோசே காலம் வரைக்கும் பைபிளில் ஒரு பரிசுத்தவான்கள் கூட ஓய்வு நாளை ஆசாரிக்கவில்லை. ஆதாமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஆபேலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்ததான ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், நோவாவாக இருக்கட்டும், ஏனோக்காக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12 இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள், இவங்க யாருமே ஆசாரிக்கலை. ஓய்வு நாளை ஆசாரித்தது யாருன்னா, வனாந்திரத்தில் மோசே ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பின்பு அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாண கட்டளை. அது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தனி ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஓய்வு நாள் கட்டளை எப்பொழுது நிறுத்தப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதோடு கூட நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை ஆசாரிக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் பல ஊர்களுக்கு போனாங்க, எல்லா ஓய்வு நாளையும் ஆசாரிச்சாங்கன்னு இல்லை. பவுல் மாத்திரம் ஒரு ஓய்வு நாளில் போய் ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தார்னு இருக்கும். காரணம், அன்னைக்கு ஜனங்க கூடி வருவாங்க, யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவங்களுக்காக. மற்றபடி புறஜாதியாருக்கு போகும்போது ஓய்வு நாளை பற்றி இல்லை. ஓய்வு நாள் கட்டளையாக புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. நியாய தீர்ப்பிலும் அது ஓய்வு நாளாக இல்லை. அதனால் யாராவது வந்து சனிக்கிழமை வந்து ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. நான் அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் சபையை சாராத வேறு எந்த ஆட்கள் பைபிளை தூக்கிட்டு வந்தாலும் வீட்டில் ஏற்றாதீங்க. காரணம், வருகிறவர்கள் நல்ல உபதேசக்காரர்களா கள்ள உபதேசக்காரங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவாங்க, போக போக அவங்க கள்ள உபதேசத்தை உங்களுக்குள்ளே விதைச்சி உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்திடுவாங்க. ஆகவே தான் நான் சொல்கிறது, எல்லா சபைக்கும் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியன், அவருக்கு நீங்கள் உத்தரவாதி, அவர் உங்களுக்கு போதும், அந்த சபை உங்களுக்கு போதும், அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, அது போதும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏன் ஓய்வு நாள்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் ஓய்வு நாளை ஏன் ஏற்படுத்தினார்? இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கு பல நோக்கம் இருக்குது. ஏன் கர்த்தர் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அதில் இருந்தால் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்த ஒரு வசனத்துக்குள்ளாக இருந்து தான் பார்க்க போகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஓய்ந்திருந்தபடியினாலே அதற்கு ஓய்வு நாள்னு பேர். நல்லா கவனிங்க, தேவன் ஓய்ந்திருந்தபடியினாலே அதற்கு ஓய்வு நாள்னு பேர். நல்லா கவனிங்க, தேவன் ஓய்ந்திருந்தபடினாலே அது ஓய்வு நாள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏன் ஓய்வு நாளை ஏற்படுத்தினாருங்கிறதா இன்றைக்கி செய்தி. நீங்கள்லாம் ஏன் இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோன்னு ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சிலர் இயேசு சுகமளித்தார், அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாங்களாம் கிறிஸ்டின் அதனால் வந்திருக்கிறோம். இப்படி பல பேர் பல காரணம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ஏன் இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் சபையில் சேர்த்து இந்த ஓய்வு நாளுக்குள்ளே வச்சிருக்கிறாரு? அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, இதுக்கு ஏன் ஓய்வு நாள்னு பேர்னா, கர்த்தர் ஓய்ந்திருந்தார், ஆகவே அதற்கு என்ன பேர்? ஓய்வு நாள்னு பேர். சரி, இந்த ஓய்வு நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன? ஆண்டவர் 6 நாளிலே
எல்லா சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கினார், எல்லாத்தையும் படைச்சார். படைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி முடித்த உடனே 7ஆம் நாளில் கர்த்தர் என்ன ஆயிட்டாரு? ஓய்வெடுக்க போயிட்டார். எப்படி ஓய்வு எடுத்திருப்பார்? இப்போ நம்ம ஓய்வு எடுக்கிறதுனா என்ன? நாம் நிறைய வேலை பார்த்துட்டு டயர்டாகி போய் என்ன செய்வோம்? ஓய்வெடுப்போம். இப்போது சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ நாளைக்கு காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவீங்க. அந்த அம்மாமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த ஸ்கூலில் அப்படி வேனில் ஏறி போன பிறகு அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு காஃபியோ டீயோ குடிப்பாங்க. ஏன்னா அடுத்த வேலை அவங்க தொடங்கணும். அடுத்து அவங்க பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வீட்டில் சமைக்கணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. நடுவில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பாங்க. இது எதுக்காக எடுக்கிறோன்னா, நாம் வேலை செஞ்சு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறோம். சில நேரத்தில் 58 வயசு வரைக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பான். என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, இனிமேல் என்ன செய்யுங்க? ரெஸ்ட் எடுங்க. இப்போ கர்த்தர் ஓய்ந்து இருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் டயர்ட் ஆகிட்டாரு, அதனால் ரெஸ்ட் எடுத்தார்னு அர்த்தமா? 6 நாள் வேலை பார்த்து கர்த்தர் டயர்ட் ஆகிட்டாரு. முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் ஆகாய விரிவு, 3வது நாள் மரம் செடி கொடி, 4வது நாள் சூரியன் சந்திரன், 5வது நாள் மீன்கள் பறவைகள், 6வது நாளில் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் மனுஷனெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் இப்போ என்ன ஆகிட்டாரு? டயர்ட் ஆகிட்டார். டயர்டாகி போய் பரலோகத்தில் கால் நீட்டி படுத்து கேருபீன்களை கூப்பிட்டு, ஒருத்தர் 2 பக்கம் கால் அனுப்புங்க, சேராபீன்கள் நீங்கள் கையமுக்குங்க, 2 பேர் பாட்டு பாடுங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்னைக்கு நான் ஏந்திரிக்க போகிறதில்ல, ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அப்படியா? ஆண்டவர் அப்படி செஞ்சாரா? அதல்ல. கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் 6 நாளிலே தான் செய்ய வேண்டிய தீர்மானித்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார். அவர் என்ன தீர்மானித்தாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். இனி அவருக்கு செய்வதற்கு வேலை இல்லை. he finished his work. ஆகவே 7ஆம் நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். 6 நாளில் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார். இனி செய்வதற்கு வேலை இல்லை, ஆகவே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஓனர் சொல்லிட்டு போகிறாரு, நான் 5 மணிக்கு வருவேன், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்கிறார். நாம் 2 மணிக்கே முடிச்சிட்டோம். இப்போ 5 மணி வரைக்கும் என்ன செய்வோம்? ஓய்ந்திருப்போம். இப்போ எப்படி? டயர்டாகி ஓய்வு எடுக்கிறோமா? இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்து விட்டது, ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? ஓய்ந்திருக்கிறோம். அப்போ ஓய்வு நாள் என்றால் என்ன? கர்த்தர் தாம் தீர்மானித்த வேலைகளை செய்து முடித்தார், அதை செய்து முடித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் ஓய்வு எடுத்தார். ஆகவே அதற்கு பேர் என்னது? ஓய்வு நாள். அப்போ இன்னைக்கு திருச்சபைக்குள்ள உங்களை எண்ணி கொண்டாந்துருக்கிறார். நீங்கள் நானும் உள்ள வந்திருக்கிறோம். இங்கே கொண்டு வரப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். இங்கே உள்ள வந்திருக்கிற நம்ம யாருமே சும்மா வரல. உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார். ஆமாங்க, நாங்களாம் வெளியே வேலை பார்க்குறோம், அந்த வேலை இல்லை, அது உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. அதை நீங்க சம்பாதிக்கணும், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், அது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா உள்ள வந்த உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வேலை உண்டு. உங்களை ஏன் ரட்சித்து திருச்சபைக்குள்ள வச்சாரு? உங்களை ரட்சித்த உடனே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாமே? இல்லை, உங்களை ரட்சித்து கர்த்தர் ஏன் இங்க திருச்சபைக்குள்ள வச்சிருக்கிறார்னா, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை நாம் செய்து முடித்து விட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் ஓய்வு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் எடுக்கிறோம் பாருங்க, அதற்கு பேர் தான் ஓய்வு.